இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கப்பட்ட தீர்ப்பு. சிபிஐயோட முயற்சி, எங்களோட முயற்சி வீண் போகல. நல்லபடியா வந்து இது வந்து சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றம் நல்ல முறையில் வந்து கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறோம். அதாவது இந்த மாதிரி வழக்குகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி, இந்த வழக்கோட தன்மை, இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காம்பன்சேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு 10 லட்சம் 15 லட்சம் குவாண்டம் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. 2N உண்டு, 376D உண்டு. ஆமா. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆர்குமெண்ட்ல நீங்க பேசிருப்பீங்க, என்ன நடந்தது, ஃபைனல் செக்மெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஃபைனல் ஆர்குமெண்ட்ல பொறுத்தவரைக்கும் நம்ம சாட்சி விசாரணைகள், நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள், சான்று பொருட்கள், இது எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம வாதங்களை வச்சோம். இதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி சாட்சிகள் மற்றும் மின்னணு சாட்சிகள் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலா வந்து நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ண முக்காவாசி மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல கோர்ட் அதை ப்ராப்பரா அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அதை பண்ணி இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. அபராத அமௌண்ட் வந்து மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து 30,000 40,000 வரைக்கும் ஒவ்வொரு எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து 6 ஆண்டுகளாக வந்து நீதிமன்ற காவலில் தான் இருக்கிறாங்க. அதனால இது ஃபைன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 376D மற்றும் 376 2N இந்த சட்டப்பிரிவுகளில் வழங்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேரும்.